கோர்ட்டில் கூண்டில் ராகு ஒரு பக்கமும் ஆப்போசிட்டில் அபியும் நிற்கிறாங்க. தம்பதிகளுக்குள்ள சரியான புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை 6 மாத காலத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறாங்க. இந்த தீர்ப்பு ராகவுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. கோர்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து அபியை தேடி பார்க்குறாங்க. அபியை காணா. அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட வந்து ராகவ் கேட்குறாரு. ரூமில் இல்லையா அப்படின்ட்டு அனு சொல்கிறாங்க. இல்லை ரூமில் காணா அப்படின்ட்டு. சரி நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ராகவ் கார் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. பல இடங்களில் அபியை தேடி அலையிறாரு. கடைசியாக ஒரு வீட்டு வாசலில் அபி உட்காந்துருக்காங்க. அபியை பார்த்து ராகவ் கேட்குறாரு, தயவு செய்து வீட்டுக்கு வா அபி, ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வீட்டுக்கு வரணுன்னா நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அபி கேட்குறாங்க. ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் நிற்கிறாரு. இதோட இந்த புறமும் முடியுது.